Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல first unitல relation பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ example 1.5 பார்க்குறோம். கொஸ்டின்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? The arrow diagram shows a relationship. Arrow diagram relationship between இதை வந்து P, Qன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன எழுத சொல்லியிருக்காங்க? Write this relation in set builder form. ரெண்டாவது roster form. மூணாவது what is the domain and rangeன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு இங்கே வந்து 5ல் இருந்து 3க்கு போயிருக்கு. 5க்கும் 3க்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 2. 6ல் இருந்து 4க்கு போயிருக்கு. 6லேருந்து 4க்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 2. 7ல் இருந்து 5க்கு போயிருக்கு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் 2ஆக தான் வருது. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எடுக்கணும். இதை வந்து நம்ம எப்போவுமே ஒய்ன்னு தான் எடுப்போம். அதாவது மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத எக்ஸ்னு, செகண்டில் இருக்கிறத ஒய்ன்னு எடுப்போம். ஸோ நம்ம ஃபார்ம் எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்கமா ஒய்ன்னு தான் எடுப்போம். ஸோ எக்ஸ்கமா ஒய்ன்னு எழுதிக்கலாம். இதில் ஒய்க்கு வேல்யூ என்ன தான் இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2ஆக இருக்கும். அதாவது இது எக்ஸு, இது ஒய். அப்போ இந்த ஒய்க்கு வேல்யூ என்ன தான் இருக்கும்? எக்ஸ் கூட -2. அதாவது இந்த வேல்யூவிலேருந்து நம்ம 2 மைனஸ் பண்ணால் தான் இது வரும். ஸோ இதுதான் பில்டர் ஃபார்ம். இதில் நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. அதாவது நம்ம பியை வந்து எக்ஸ்னையும் ஒய்யை வந்து கியூன்னு எடுக்கிறோம். அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். சரி, நம்ம இப்போ பில்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, இப்போது இதில் 5ல் இருந்து 3க்கு போயிருக்கு, 6லேருந்து 4க்கு போயிருக்கு. அது நம்ம அப்படி அந்த ஆரோ எப்படி போயிருக்கிறோம் அதே மாதிரி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? 5,3, அதாவது 5லேருந்து 3க்கு போயிருக்கு. அடுத்து 6,4, 7,5 இந்த 3 தான் எழுதணும். நம்ம 8க்கு எழுதக்கூடாது. 8 வந்து இது எந்த வேல்யூ கூடமே ஜாயிண்ட் ஆகலை. ஸோ நம்ம 8 அப்படியே வச்சுக்கலாம். மிச்சத்தை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? டோமைன் கேட்டிருக்காங்க. டோமைன் ஆஃப் ஆர் டோமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்னா, டோமைன்னா இந்த பக்கம் உள்ளது எல்லாமே டோமைன். அதாவது இந்த ஆரோக்கு இங்கேருந்து தான் நம்ம அங்கே போயிருக்கு. ஸோ இந்த பக்கம் உள்ள டோமைன். ஆனால் நம்ம இந்த 8 வந்து எந்த நம்பருக்குமே நம்ம போகலை. ஸோ நம்ம டோமைன் எழுதும்போது இந்த வேல்யூவிலேருந்து ஆரோ போகாததை நம்ம எழுதக்கூடாது. எதுக்கெல்லாம் ஆரோ போயிருக்கோ, அதாவது இங்கேருந்து எந்த ஃபங்க்ஷன் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். அப்போ டோமைன் ஆஃப் ஆர் என்னெல்லாம் வரும்? 5, 6, 7. டோமைன் எது வரும்? 8 எழுதக்கூடாது. 5, 6, 7 இந்த 3 தான் எழுதணும் டோமைன். ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் எழுதிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னெல்லாம் எழுதிக்கலாம்னா, இந்த பக்கம் என்னதெல்லாம் இருக்கோ அது ரேஞ்சில் எழுதிக்கலாம். ஆரோக்கு இந்த பக்கம் என்னதெல்லாம் இருக்கோ அதை ரேஞ்சில் எழுதிக்கலாம். அப்போ ரேஞ்ச் என்னதெல்லாம் வரும்? 3, 4, 5 இவ்வளோ தான். இப்போ இதில் இருந்து நமக்கு 3 ஃபார்ம் எழுதியிருக்கோம். பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்? இதுலேருந்து இது மைனஸ் ஆகுதோ நம்ம அதை கால்குலேஷன் பண்ணி எழுதியிருக்கோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா 2 வேல்யூவை நம்ம கம்மா போட்டு எழுதியிருக்கோம். டோமைன் ஆர்னா பி டோமைன், அதாவது இந்த ஆரோக்கு இந்த பக்கம் உள்ளது நம்ம டோமைன் 5, 6, 7 எழுதியிருக்கோம். ரேஞ்ச் இந்த பக்கம் உள்ளது எழுதியிருக்கோம். இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்டே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.